வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள். இது இன்றைய நட்சத்திரம் சித்திரை, திதி பௌர்ணமி, யோகம் சித்த யோகம். கும்பராசிக்காரர்களுக்கு காலை 9:52 வரை சந்திராஷ்டமம். அதன்பின் மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய விசேஷங்கள்: இன்றைய தினம் பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி கிரிவலம், சித்திரகுப்தர் பூஜை, வாஸ்து நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சூரியன் குரு, கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய் ராகு. இன்று காலை 9:52 அளவில் கன்னி ராசியில் இருந்து சந்திர பகவான் துலா ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்று வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தன்று வரக்கூடிய இந்த பௌர்ணமி மிகவும் விசேஷம். அதே மாதிரி இன்னைக்கு சித்திரகுப்தர் பூஜை. சித்திரகுப்தரை வழிபட வேண்டிய ஒரு நாள். நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் வேண்டும் என்பதற்காக சித்திரகுப்தரை வணங்க வேண்டும். இன்றைக்கி வாஸ்து நாளும் கூட. ஒரு பௌர்ணமி தினத்தில் செவ்வாய்க்கிழமையில் ரொம்ப பிரமாதமாக இன்றைக்கி வாஸ்து நாள் வந்திருக்கு. பொதுவாக அஷ்டமி, சில வேறு வித்தியாசமான நாட்களில் தான் இது மாதிரி வரும் இந்த வாஸ்து நாள். இன்றைக்கி வாஸ்து புருஷர் நித்திரை விட்டு எழக்கூடிய நேரம். இன்றைக்கி நல்லா இருக்குது இன்றைக்கி நாள். இன்றைக்கி புது வீடு கட்டுறதுக்கு ஆரம்பமாக பூமி பூஜை போடுவதற்கு இதற்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பான நாள். பௌர்ணமி பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி நாள், நேரம் எல்லாமே. கிரிவலம் செய்வது இன்றைக்கி ரொம்ப சிறப்பு. இந்த சித்திரகுப்தர் பூஜை கிரிவலத்தை பற்றி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். சித்திரை மாதம் 1ஆம் தேதியில் இருந்து நம்மளுடைய வசந்த காலம் யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வருது. பயனுள்ள பல விஷயங்களை சொல்லணும்னு நினைத்து கொண்டு இருக்கிறேன். கடவுளர்களால் நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். உங்கள் ஆதரவு வேண்டும். அதில் நம்ம சித்திரகுப்தரை பற்றியும், பௌர்ணமி நிலவின் ஒளியின் மகத்துவத்தை பற்றியும், கிரிவலத்தின் நன்மையை பற்றியும் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். சித்திரகுப்தர் வழிபாடு எதற்கு அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கோம், பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நாள் சிறப்பான நாள். இந்த நாளில் கோயிலுக்கு போகணும். கண்டிப்பாக எல்லோரும் கோயிலுக்கு சென்று வாருங்கள். முடிஞ்சால் பௌர்ணமி கிரிவலம் செய்வது சிறப்பு, விரதம் இருப்பது சிறப்பு. இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நாள். இன்று சில கிரகங்கள் மாற்றங்கள் நடந்திருக்கு. சந்திரன் இன்னைக்கு காலை 9:52 அளவில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வரப்போகிறார். நேற்று சாயங்காலத்திலேயே செவ்வாய் பகவான் மாறிட்டார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல சனி பகவானோடு இணைந்திருந்தார். இப்போது அவர் 12ஆம் இடம் வந்துட்டார். குரு வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் குரு. பரிவர்த்தனை பிரமாதமாக இருக்குது நேரம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், சந்திரனுக்கு குரு பார்வை. இப்படி பல விஷயத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. உங்களுடைய புகழ் பெரிய அளவில் வெளியே வரப்போகிற நேரம் இது. உங்களுடைய ஆற்றல் பிரமாதமாக இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையான ஒரு திறமைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ வெளிவர போகிற நேரம். அதற்கு பாராட்டும் நல்ல மதிப்பும் கிடைக்கும், கௌரவம் உயரும், பணம் நிறைய வரும். இப்போ பணம் வரக்கூடிய நேரம், உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நேரம், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில்
7ஆம் அதிபதியும் இப்போது 11ஆம் இடம் வந்துட்டார். அதனால் திருமண யோகம் இப்போ உண்டு. திருமணத்திற்கு ரிஷபராசிக்காரர்கள் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஃபிக்ஸ் ஆகும். களத்திர காரகனோடு களத்திர ஸ்தானாதிபதியும் இணையக்கூடிய இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் வரன் கிடைக்கும். நல்ல வரன் வரும். முகூர்த்தம் ஃபிக்ஸ் ஆக போகிற நேரம். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2 கூடிய கிரகம் சந்திரன். அவர் இப்போது 5ஆம் இடம் செல்லும்போது குருவால் பார்க்கப்படக்கூடிய ஒரு நேரம். தனஸ்தானாதிபதிக்கு தனக்காரகனால் பார்வை கிடைக்கும்போது நிறைய பணம் காசு வரும். அதே மாதிரி உங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம் செவ்வாய். அவர் இப்போ 10ஆம் இடம் வந்துட்டார். அதனால் பல நன்மைகள் நடக்க போகிற நேரம் இது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள், நமக்கு இது வராது கிடைக்காதுன்னு நினச்சி கைவிட்ட சில பொருட்கள்லாம் இப்போது வரும். சில ஆஃபர்ஸ் உங்களுக்கு வரும். நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் காதுக்கு கிடைக்கும். சில பேருக்கு ஆன்சைட், ஏதாவது நீங்கள் வெளிநாடு போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வரும். அவைல் பண்ணுங்கள், போயிட்டு வாங்க. சம்பாதிக்கும் நேரம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடம் செல்கிறார். 4 கூடிய கிரகம் உச்சமாகக்கூடிய நேரம். 4ஆம் இடத்திற்கு சந்திரன், 4 கூடிய கிரகம் உச்சம், 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை. நல்ல பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி தாய் வழி உறவுகளால் இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது. தாய் மாமனால் நன்மை, தாய் வழி உறவுகளால் நன்மை. உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தாயாரின் ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும். நல்ல டாக்டர், நல்ல கிளினிக் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லத்திற்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர், அந்த மாதிரியான பொருட்கள் ஏதோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. நிறைய பேருக்கு கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி, உங்கள் ராசி அதிபதி சூரியன். அவர் இப்போ இந்த சித்திரை மாதம் ஃபுல்லாகவே உச்சமாக தான் இருப்பார். ராசி அதிபதி உச்சமாக குருவோடு இணைந்திருக்கார். 2 ராஜ கிரகங்கள் ஒன்றாக இணைந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான கிரகம் இப்போ கொண்ட நாள். அதனால் உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நேரம். தந்தைக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும். உங்களுடைய பூர்வீக ஊர், சொந்த ஊர் அல்லது பூர்வீக இடத்துல ஏதாவது உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நன்மை அப்படின்னா உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வில்லங்க இருந்தால் அதெல்லாம் சரியாகி உங்கள் கைக்கு கிடைக்கலாம். அல்லது நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாம். கோயில் திருவிழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அருமையான நாள். இன்றைக்கி எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கி காலையில் 9:52 அளவில் உங்கள் ராசியை கடந்து 2ஆம் இடம் சென்று விடுவார். சந்திரன் லாபாதிபதி உங்களுக்கு. அவர் தான் 11 கூடிய கிரகம். அவர் தனஸ்தானத்துக்கு வருவது ஒரு யோகம். எப்பயுமே 11 கூடிய கிரகம் 2ஆம் இடம் வந்தாலோ, 2 கூடிய கிரகம் 11ஆம் இடம் போனாலோ தன லாபங்கள் அதிகம் கிடைக்கும். இப்போது 11 கூடிய கிரகம் 2ஆம் இடம் வரார். 2 கூடிய கிரகம் உச்சம். 11 கூடிய கிரகம் அவர் லாபாதிபதி. அவர் தனஸ்தானத்துக்கு வரும்போது தனக்காரகனால் பார்க்கப்படக்கூடிய ஒரு யோகம். தனஸ்தானத்துக்குரிய கிரகம் உச்சம். பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி நேரமும் காலமும். கன்னி ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். வெற்றி உண்டு. பணம் காசு நிறையா வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதை எல்லோரும் உட்கார்ந்து பேசி தீர்த்து சுமூகமான ஒரு உறவுகளோடு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம். சிறப்பான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு கடந்த 2 நாட்களாக இருந்த செலவுகளில் இப்போ கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். ஏன்னா நிறைய நம்ம பட்ஜெட்டை தாண்டி கையை மீறி சில செலவுகளாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அந்த செலவுகள் குறையும். அதனால் கொஞ்சம் கையில் காசு நிற்கும். ஆனாலும் இன்றைக்கி வேலை சுமையும் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைக்கி பேசியே நமக்கு முடியாது. அந்த அளவுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களோ இல்லை யாராவது வீணாக நம்மக்கிட்ட பேசியோ நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதிலுக்கு பேசி அந்த மாதிரி இந்த பேசுகிறதுலேயே நேரம் போயிடும். நல்லா கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருங்க. இப்படி இருந்தால் தான் இன்றைக்கி ஜெயிக்க முடியும். இன்றைக்கி அதனால் உங்களுக்கு கொஞ்சம் உங்களை டிப்ரெஸ் பண்ணுற மாதிரி யாராவது பேசுவாங்க. கவனமாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நாள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்த சந்திர பகவான் இப்போது 12ஆம் இடம் குருவால் பார்க்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். ஜீவனஸ்தானாதிபதி உச்சம்.
ஏழுக்குடைய கிரகம் உச்சம். ராசி அதிபதி இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்தார். இப்போது அவர் 5ஆம் இடம் சென்று விடுகிறார். ராசி அதிபதி 5ஆம் இடம் செல்வது அது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு இப்போ பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு உண்டு. சில பேருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வோட இடமாற்றமும் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பான நல்ல மாற்றமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருமையான யோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த மாதிரியான ஸ்தானங்களுக்கு வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் யோகங்கள் நடக்கும். விபரீத ராஜயோகங்கள்லாம் ஏற்படும். சிறப்பான நாள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போது 4ஆம் இடம் வந்து விட்டார். 5ஆம் இடத்தில் குரு பகவான். குரு வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் குரு. இது ஒரு பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும். சில நேரங்களில் பரிவர்த்தனை யோகம் பெரிய அளவில் ராஜ யோகத்தை கூட செய்யும். இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுக்கு விசேஷ நற்பலன்லாம் நடக்க போகிற நேரம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க போகிற நேரம். திருமணம் கைகூடும். திருமணம் வரன் பார்க்குறவங்களுக்கு இப்போது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வரன் அமையும். படிக்கும் மாணவர்கள், கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் பவரோடு இப்போ படிப்பாங்க. எதிர்பார்க்கக்கூடிய காலேஜோ இல்லை ஸ்கூலோ அதில் இடம் கிடைக்கும். வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளாக வரும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்கள் இப்போ சில விஷயங்களை தைரியமாக செய்வாங்க. ரொம்ப காலமாக சில விஷயம் செய்வதற்கு பயந்துக்கிட்டு இருந்த நேரமெல்லாம் இப்போ போய் இப்போது தைரியமாக சில விஷயங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் பயந்தோம், இதை எடுத்து செய்வதற்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை செய்யணும்னு ஒரு மனதில் ஒரு திடீர்னு ஒரு நம்பிக்கையும் ஆர்வமும் பிறக்கும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நம்மளுடைய செல்ஃபாக நமக்குன்னு சில வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க சில பேர். இப்போ எதுக்கு வேண்டாம், நாளைக்கு எதுக்கு, செய்ய முடியுமா, நம்மளால் முடியுமான்னு நிறைய காரியங்களை விட்டுருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு 2 வீலர் ஓட்டுறதுக்கு ஒருத்தர் யாரோ கற்றுக்குறாங்க, இல்லை கார் ஓட்ட கற்றுக்குறாங்க. அவசியம் ஆனால் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக்கலாம். இல்லை உங்களுடைய சொந்த முயற்சியிலேயே ஏதாவது நீங்கள் ஒரு கிரவுண்டில் போய் ஓட்டி பார்க்கணுன்னு நினச்சி அதை வண்டியை எடுத்துகிட்டு யாரோடைய வண்டியாவது தள்ளிட்டு போய் ஒரு கிரவுண்டில் ஓட்டி பார்க்கலாம். உங்களால் ஓட்ட முடியும், ஓட்ட வரும். அந்த மாதிரியான இப்போ திறமைகள் உங்களுக்கே இருக்கிற திறமை வெளிப்படக்கூடிய நேரம். அந்த மாதிரியான காலம் நேரம் வந்திருக்கு. தைரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய காரியமும் நேரமும் வந்ததனால் செயலில் வெற்றி, காரியத்தில் வெற்றி. நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று காலை 10 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதற்கு பிறகு நேரம் நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி காலை பொழுதில் மட்டும் கவனமாக இருங்க. 11 மணிக்கு மேலேயே சிறப்பான நேரம் தான். 10 மணிக்கு மேலேயே இருந்தபோதும் சந்திராஷ்டமம் கொஞ்ச நேரமாவது கேதுவோடு இணைந்து சந்திரன் இருப்பதால் அதோடைய தாக்கம் இருக்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 10 மணி அளவில் 9:52 மணி அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது. ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தால் காலை பொழுதிலே செய்யுங்க. மாலை நேரத்தில் கோயில் சென்று வாருங்கள். இன்றைக்கி பௌர்ணமி. கிரிவலம் செல்வது சிறப்பு. சத்யநாராயண பூஜை செய்வது சிறப்பு. இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். ஆனால் சந்திராஷ்டமம் இருப்பதனால பக்தி மார்க்கமாக இருப்பதே சிறப்பு.